Hello students, இன்னைக்கு chapter 7 applications of differential calculusல exercise 7.5ல 5 to 10 பார்க்க போகிறோம். very important exercise. 2 mark 3 mark 5 markலையும் கேட்பாங்க. limit extends to infinity e power minus x into root x. limit extends to infinity root x divided by இந்த e power minus x denominatorல கொண்டு வந்து e power x அப்படின்னு மாற்றிடுங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது ரூட் இன்ஃபினிட்டி பை இ பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அந்த ஃபார்மில் வந்துருச்சு. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அந்த வடிவத்தில் வந்துருச்சு. தேர்ஃபோர் யூஸிங் லோபிதால் ரூல் ஆர் அப்ளை லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்த. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அந்த கொஷினை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 root x அப்படின்னு வருமா? root x டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா 1/2 root x டிவைடட் பை e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா e பவர் x. ஸோ 1/2 root x, இந்த e பவர் x பை 1 வந்து நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி 1/e பவர் xன்னு மாற்றியிருக்கேன். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை 2 root x இன்ட்டு e பவர் x. ஸோ எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுங்க. ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டி இன்ட்டு இ பவர் இன்ஃபினிட்டி. ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ட்டு இன்ஃபினிட்டி. எனிதிங் பை இன்ஃபினிட்டி அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஸோ ஆன்சர் 0 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? இதை நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலும் அது 0 தான் வரும். அதனால் இதோடைய ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, 6th ஒன் 1/sin x மைனஸ் 1/xன்னு இருக்குது. இதை க்ராஸ் பண்ணுங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x மைனஸ் sin x டிவைடட் பை x sin x. ஸோ எக்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுங்க. 0 மைனஸ் sin 0 டிவைடட் பை 0 இன்ட்டு sin 0. 0 மைனஸ் sin 0னா 0, 0 இன்ட்டு sin 0னா அதுவும் 0 தான். ஸோ 0/0 ஃபார்ம், 0/0 வடிவத்தில் இருக்குது. ஸோ அப்ளை லோபிதால் ரூல். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நான் கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் டிவைடட் பை, இது வந்து ப்ராடக்ட் ரூல் பெருக்கல் விதியில் இருக்குது. அதனால் எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸை பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா 1. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸு டிவைடட் பை x cos x ப்ளஸ் sin x. சரிங்களா? இதில் போய் x 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மைனஸ் காஸ் 0 டிவைடட் பை எக்ஸுக்கு 0 இன்ட்டு காஸ் 0 ப்ளஸ் sin 0. ஸோ இதுவும் 0/0 ஃபார்ம்ப்பா. அதனால் அகெயின் அப்ளை லோபிதால் ரூல். again using L'Hopital rule. So again differentiate பண்ணணும். So limit extends to 0 1 minus cos x divided by x cos x plus sin x. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. இப்போ இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸை போட்டுட்டு காஸ் எக்ஸோடது மைனஸ் சைன் எக்ஸு. இது ப்ராடக்ட் ரூல் இருக்குது. அதனால் எக்ஸை வச்சுட்டு காசை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்கா அதை பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸு. இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டிருக்கணும் முன்னாடி, இந்த போட்டுட்டேன். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் எக்ஸு டிவைடட் பை minus x sin x
plus cos x plus cos x. So limit x tends to 0, sin x divided by minus x sin x plus 2 cos x. So x க்கு 0 ன்னு கொடுங்க. So sin 0 divided by minus 0 into sin 0 plus 2 into cos 0. sin 0 னா 0, cos 0 னா 1. So 0 by 0 plus 2 into 1 வரும். So 0 plus 2 னா 2. 0 by anything 0. So answer வந்து 0. Therefore அந்த கொஷின் எடுத்து எழுதி போடுங்க. அடுத்து 7th ஒன் பாருங்கள். லிமிட் x tends to 1 plus 2 divided by x square minus 1 minus x divided by x minus 1 is equal to limit x tends to 1 plus 2 divided by இது a square minus b square அந்த ஃபார்முலா இருக்கனால a plus b into a minus b அப்படின்னு எழுதியாச்சு. செகண்ட் ஒன்று அப்படியே எழுதியாச்சு. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் அப்படியே இருக்கனால 2 போட்டுருங்க. இதில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதனால் எக்ஸோட எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷனில் போடுங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸோட உள்ளே போகிறச்ச மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 வந்து மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அகைன் வந்து இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போட்டுருங்க. இப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கா, 1ன்னு கொடுத்துருக்கா இல்லையா. 1 ப்ளஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு, சரியா. 1 அதிகமாக இருக்கிறதெல்லாம். ஸோ அந்த 1 கொண்டு போய் போட்டிருக்கேன். போடும் பொழுது எனக்கு 0/0 ஃபார்மில் வருது. ஸோ அப்ளை லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்த. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் இந்த கொஷின் எழுதியிருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமாடா. 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை பண்ணால் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 2x, இதை பண்ணால் 0டா மிஸ், அப்புறம் மாற்றிட்டேன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. ஸோ -2 × 1 -1 டிவைடட் பை 2 × 1. அங்கே வந்து 1 வரக்கூடாது. ஸோ டைரெக்டாக 2 மட்டும் தான் வரும். ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 2. ஸோ ஆன்சர் வந்து -3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 2 divided by x square minus 1 minus x divided by x minus 1 is equal to -3/2. அடுத்து 8th ஒன் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் எக்ஸுக்கு நீங்கள் இந்த எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 0/0 அந்த ஃபார்மில் இருக்குது, அந்த வடிவத்தில் இருக்குது. இது இந்த எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னு வரனால நம்ம வந்து லோபிதால் விதியை உடனே யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதில் y is equal to இதை எடுத்துப்போம், இந்த எக்ஸ் பவர் எக்ஸை. இதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா. இப்போ இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கப்புறம் வர எல்லா சம்முமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பார்த்தது 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. இது 8வது கொஷின்லேருந்து 12வது கொஷின் வரைக்கும் உள்ளதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பான். ஸோ log y is equal to log of x power x. ஸோ இது பவரை முன்னாடி கொண்டு வந்தாச்சு, x இன்ட்டு log x அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த log x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x இருக்குல்லடா மல்டிப்ளிகேஷனில், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுங்க. இந்த இதை திரும்ப ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்டாக அந்த ஸ்டெப்பு கிடச்சிரும்.
இதுக்கு டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள், ரெண்டு பக்கட்டும் லிமிட்டை இப்போ எடுங்க. டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு taking limit on both sides. So limit extends to 0 plus log y is equal to limit extends to 0 plus log x divided by 1 by x. இப்போ இதுக்கு போய் 0ன்னு கொடுங்க. ஸோ log 0 by 1 by 0. log 0 அப்படின்னா அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி, 1 by 0னாலும் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அந்த ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ நம்ம அப்ளை லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்தணும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் log y is equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அந்த log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா என்னடா 1 by x, கீழே இருக்க 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர்டு. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x, 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர்டு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1 by x இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்சு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 1. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு வந்து 0 அப்படின்னு போடுங்க, அதனால இதோட வேல்யூ 0ன்னு கிடைக்கிது. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தானே இருக்குது, அதை எழுதிட்டு 0 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் சேர்ப்பு சார்பு விதியின்படி சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி லாகை வெளியில் கொண்டு வந்துட்டு அதாவது லாகை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்லடா, அதில் இருக்க லாகு வெளியில் வந்துடுச்சு, லிமிட் உள்ளே போய் ஒய்யோட சேருது, ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருங்க. பை காம்போசிட் ஃபங்க்ஷன் சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி லாகு வெளியில் வருது, லிமிட் உள்ளே போகுது. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் டேக்கிங் எக்ஸ்போன்ஷியல், அப்போ இ பவர் லாக்னு வரும், இ லாகு கட் ஆகிடும். அதனால் டைரெக்டாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு இ பவர் 0 அப்படின்னு வந்துடும். இ பவர் 0னா அதோட வேல்யூ 1. இப்போ நம்ம கொஷினில் ஒய்ங்கிறது எடுத்துக்கிட்டோம், லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த ஒய்க்கு பதிலாக இதை போட போகிறோம், எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளுடைய கொஷினாக இருந்தது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட ஆன்சர் 1 அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து 9th ஒன் பார்க்கலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போடுங்க. ஸோ 1 ப்ளஸ் 1 பை இன்ஃபினிட்டி ஹோல் பவர் இன்ஃபினிட்டி. 1 ப்ளஸ் 1 பை இன்ஃபினிட்டின்னா 0. ஸோ 1 ப்ளஸ் 0 ஹோல் பவர் இன்ஃபினிட்டி, தேர்ஃபார் 1 பவர் இன்ஃபினிட்டி. ஸோ இது இன்டெர்மினன்ட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவத்தில் வந்துருச்சு. பட் இதையும் நம்ம உடனே அப்ளை பண்ண முடியாது லோபிதால் ரூலை, ஏன்னா பவரில் எக்ஸ்ன்னு இருக்குது. அதனால் லெட் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் எடுங்க ரெண்டு பக்கட்டும். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸு ஹோல் பவர் எக்ஸு. ஸோ பவர் ரூல் படி எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸு. ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸு. அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க எக்ஸை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. அதாவது 1 பை எக்ஸ்ன்னு இது ரெசிப்ரோக்கல் ஆகிறச்சு இது எக்ஸ்ன்னு அந்த முதல் ஸ்டெப் வந்துடும். டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y is equal to limit extends to infinity log of 1 plus 1 by x divided by 1 by x.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டின்னு போடுங்க. ஸோ லாக் ஆஃப் 1 + 1 by infinity divided by 1 by infinity. எனிதிங் பை இன்ஃபினிட்டி அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஸோ லாக் ஆஃப் 1 + 0 divided by 0. லாக் 1ம் 0 தான். ஸோ 0/0 ஃபார்மில் இருக்குது என்ற வடிவில் உள்ளது. ஸோ நம்ம யூஸிங் லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்த. ஸோ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த லாக் ஆஃப் 1 + 1 by x இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/1 + x. இந்த டினாமினேட்டரில் போட்டிருக்கீங்களா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பண்ணிங்கன்னா 0, 1/x -1/x². அந்த டினாமினேட்டரில் பாருங்கள் கேள்வியில் 1/x இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/x². இந்த -1/x² வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அதில் கொண்டு போய் எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இன்ஃபினிட்டின்னு போடுங்க. ஸோ 1 / 1 + 1/∞. ஸோ 1 / 1 + 1/∞ 0. ஸோ 1/1, therefore 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y = 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y = 1. ஸோ பை காம்போசிட் ஃபங்க்ஷன் சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி லாக் வெளியில் வந்தோன்னா லிமிட் உள்ளே போகணும். லாகை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க. ஸோ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு y = 1. இந்த லாக் அடுத்த ஸ்டெப்பில் எடுக்கணும், அதுக்காக எக்ஸ்போன்ஷியல் ஆர் ஆன்டி லாக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு y = e⁻1, therefore e தான். இந்த ஒய்ங்கிறது நம்மளுடைய எடுத்துருந்தோம் இல்லையா, let y = 1 + 1/x அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த இருக்குது பாருங்கள், 1 + 1/x whole x-ன்னு. ஸோ ஒய்க்கு பதிலாக அதை போட்டுடலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/x whole x = e அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, இந்த கேள்வியோடைய ஆன்சர் இ. அடுத்த 10th ஒன் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 sin x whole tan x. ஸோ sin π/2 whole tan π/2. sin π/2னா 1, tan π/2னா இன்ஃபினிட்டி. ஸோ 1/∞ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். ஸோ லோபிதால் விதியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம let y = ஏன்னா பவரில் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு ஏதோ சம் ஃபங்க்ஷனில் இருக்குது, அல்ஜிப்ரிக்லேயோ இல்லை எக்ஸ்போன்ஷியல்லையோ இல்லை ட்ரிக்னாமெட்ரிக்லையோ அப்படி இருக்கனால நம்ம லாக் எடுத்தால் ஈஸியாகிடும். ஸோ log y = log of sin x whole tan x. ஸோ பவர் ரூலில் வந்து படி இது முன்னாடி கொண்டு வந்துடுறேன், tan x × log of sin x. அடுத்த ஸ்டெப்பில் அந்த tan x இருக்குல்ல மல்டிப்ளிகேஷனில், அதை அப்படியே டிவைடில் கொண்டு வந்துடும் ரெசிப்ரோக்கல் பண்ணி, அதாவது tan x/1 வந்து 1/tan x அப்படின்னு மாறிடுது. ஸோ log y = log of sin x divided by 1/tan x. ஸோ log of sin x 1/tan x அப்படின்னா அதோடது cot x அப்படின்னு போட்டுறோம். இதுக்கு டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 log y = லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 log of sin x divided by cot x இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அந்த எக்ஸுக்கு π/2ன்னு கொடுங்க. ஸோ log of sin π/2 divided by cot π/2. sin 90 π/2னா 90பா, அதோடைய ஆன்சர் வந்து 1. ஸோ log 1. cot π/2 அதோட வேல்யூ வந்து 0. log 1 0. ஸோ 0/0 ஃபார்ம்
என்ற வடிவில் உள்ளது. ஸோ யூஸிங் ஆர் அப்ளையிங் லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்த. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log y is equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 log of sin x இருக்கு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by sin x இன்ட்டு அந்த sin x ஓட டிஃப்ரென்சியேஷன் வந்து cos x. கீழே இருக்க cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant squared x. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 cos by sin, அதை cot அப்படின்னு போட்டுருங்க. இது மைனஸ் 1 by sin squared xன்னு மாற்றிடுங்க. cosecant squared 1 by sin squared xன்னு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டாச்சு. ஸோ cot x இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆகிறச்சு sin squared x நியூமரேட்டரில் போயிடும். ஸோ இப்போ வந்து அந்த வேல்யூ போடுங்க. cot பை பை 2 இன்ட்டு மைனஸ் sin பை பை 2 த ஹோல் ஸ்கொயர். cot பை பை 2ங்கிறது 0 இன்ட்டு மைனஸ் ஆஃப் sin 90 1 ஸ்கொயர்னால் 1 தான். ஜீரோ அந்த கேள்வியோடைய ஆன்சர் 0 இன்ட்டு மைனஸ் 1ன்னு வரும். So limit extends to pi by 2 log y equal to 0. By composite function சேர்ப்பு சார்பு விதியின்படி log வெளியில் வந்துடும், லிமிட் உள்ளே போயிடும். சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி log வெளியில் வந்துருச்சு, லிமிட் உள்ளே போகுது. log of limit extends to pi by 2 into y is equal to 0. ஸோ இந்த லாக் எடுக்கிறதுக்காக எக்ஸ்போன்ஷியல் பண்ணுங்கள் ஆர் ஆன்டி லாக் பண்ணுங்கள். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0. இ பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2. ஒய்ங்கிறது நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் லைனில் அதான் எடுத்திருப்போம், sin x whole power tan x அப்படின்ட்டு. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 sin x whole power tan x is equal to 1. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போட்டு பார்த்துடணும். ஓகே.